أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனது தீனை கற்க வேண்டுமென்ற ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் உரையின் மூலம் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் சஹாபாக்களின் மரணங்களும் தருணங்களும் என்கிற தலைப்பின் கீழே சஹாபாக்களுக்கு எப்படி மரணம் அமைந்தது, மரண நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்துக்கு தேவையான படிப்பினை நிறைந்த என்னென்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்று நாம் தெரிய வேண்டிய நபித்தோழர் யாருன்னு சொன்னா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற மூத்த நபித்தோழர்களிலே ஒருவர். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர். ஆரம்ப காலம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்ற 7 நபர்களில் ஒருவர் என்று கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு மக்காவில் வந்து தங்கி 1 மாதம் ஜம்சம் நீரை மட்டுமே குடித்து இருந்து கொண்டு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவங்களுக்கு முன்னாடி கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவி நேர மக்காத்துல் அதாவது காபத்துல்லாவில் போய் கலிமாவை சொல்லி அடி வாங்கினவர். ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பெரும் தியாகம் செய்தவர், இரத்தம் சிந்தியவர், பெரிய கஷ்டங்களை அனுபவித்தவர். அத்தகைய நபித்தோழர் இவங்களுடைய மரணம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிதாபிலே தெளிவாக பதிவு செய்யப்படுது. அதுபோக வரலாறு கிதாபுகளில் சியர் அலாமின் நுபலா என்ற வரலாற்று நூலிலே
கூடுதல் குறைவாக அதை விட தாண்டி நிறைய செய்திகள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சாராக பிழிந்து உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகிறேன். அன்பிற்குரியவர்களே, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய முன்னறிவிப்புக்கு உரியவர்களாக எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தபூக்குக்கு போறாங்க. தபூக் போர் என்பது ரொம்ப சிரமமான ஒரு போர். தயாரிப்புகள் குறைவு, ஆட்களும் குறைவு, கடுமையான கோடை காலத்துல நடந்த ஒரு போர். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் இவர்களெல்லாம் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அவங்க விஷயத்துல நன்மையை நாடி இருந்தா உங்க கூட கொண்டு வந்து சேர்த்திருப்பான். நன்மையை நாடாததுனால அவங்கள விட்டு உங்களை அல்லாஹ் பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லும் போதும் இந்த வார்த்தையை தான் நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல யாரும் வந்து விழுவுறா? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து விழுவுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அபூதரும் இந்த தபூக் போருக்கு வரல அப்படின்னோடனே நபி அவர்கள் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. அல்லாஹ் அவர் விஷயத்துல நன்மையை நாடி இருந்தா உங்களோட கொண்டு வந்து சேர்த்திருப்பான். நன்மையை நாடாததுனால அவரை விட்டு உங்களை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாமதமாக வர்றாங்க. வராமலாம் இல்லை, தாமதமா வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்குறாங்க. தங்கிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியுது. நபி அவர்கள் அதை பார்த்து விட்டு, குன் அபாதர், நீ அபூதராக இரு அல்லது அபூதராக இருக்க வேண்டும் அப்படின்னு நபி அவர்கள் மனசுல ஆசைப்படுறாங்க. உடனே சஹாபாக்கள் வரும்போது யாருன்னு நல்ல உத்து பார்க்கறாங்க. வந்து கொண்டிருப்பது யாரு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தான். ஏன் அவருக்கு வர தாமதமாச்சு அப்படின்னா, அவர் தபூக் போருக்கு புறப்பட்டு வருகிற சமயத்துல அவருடைய ஒட்டகம் ரொம்ப முரண்டு பிடிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிகமான சோம்பேறித்தனத்துக்கு ஆளாயிடுச்சு. ஒட்டக சுமைகளோடு அவரால் வர முடியல. அதனால என்ன செஞ்சாருன்னா, ஒட்டகத்தை அதே இடத்துல விட்டுட்டு ஒட்டகத்துக்கு மேல உள்ள சுமைகளை எல்லாம் தனது முதுகு மேல சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று அடைய வேண்டும் அப்படின்னு வேக வேகமா நடந்தே வர்றாரு. அதை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹு அபாதர், அல்லாஹ் அபூதருக்கு இரக்கம் காட்டுவானாக. யம்ஷி வஹ்தஹு வ யமூத்து வஹ்தஹு வ யுபஅஸு வஹ்தஹு, அவர் தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், நாளை மறுமை நாளில் தனியாகவே எழுப்பப்படுவார் என்று அவருக்குரிய சுப செய்தியையும் அவருக்குரிய முன்னறிவிப்பையும் என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னந்தனியா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவன பகுதியில தான் மரணித்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண வேளையில, மரணம் நெருங்குகிற அந்த சமயத்துல தன் குடும்பத்தார்கள்ட்ட சொல்றாங்க, என்னை பாலைவன பகுதிக்கு ரபதா என்ற அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு.
மனைவிகிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும். உடனே குடும்பத்தார்கள் என்ன செய்றாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் மரணம் வருது. மரணத்துக்கு முன்னாடி சில விஷயங்களை அவர் பேசுறார். அப்ப தன் மனைவியை பார்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் மனைவி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஏற்பட்ட நாசமே, கை சேதமே, நீங்க இந்த மாதிரி இறந்து போறீங்களே, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இறந்து போறீங்களே அப்படின்னு என்ன செய்றாங்க, அழுகுறாங்க. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மனைவியை பார்த்து, ஏன் அழுவுறீங்க, அழுவாதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு சொன்ன செய்தியை நீங்க சுப செய்தியா பெறுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு நாள் நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிற சபையில உங்களில் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவன பகுதியிலே மரணிப்பார். அப்படி மரணித்தாலும் அவருடைய ஜனாசா தொழுகையில பங்கெடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்புவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லப்பட்ட அந்த சபையில் இருந்த அனைவரும் நகரத்தில் தான் இறந்தார்கள், சிட்டியில தான் இறந்தாங்க. அதுல மிச்சம் இருக்கிறது யார் மட்டும், நான் மட்டும்தான். அந்த சுப செய்தி எனக்கு நடக்க போகுது, அதனால நீங்க அழுவாதீங்க என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியிடத்திலே ஆறுதல் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, எனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த கூட்டம் வருகிறதா என்று சென்று பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனைவி என்ன செய்றாங்க, போய் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மணற்குன்றிலும் ஏறி நின்று பார்க்குறாங்க. எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹாஜர் தண்ணி இருக்குதான்னு சொல்லி இங்கும் அங்குமா அலைஞ்சு பார்த்தாங்க, அந்த மாதிரி அபூதரின் மனைவி யாராவது தூரத்திலிருந்து வர்றாங்களா, ஏதாவது பயண கூட்டம் கிராஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மணற்குன்றிலும் என்ன செய்றாங்க, ஏறி நின்று பார்க்குறாங்க. எதுவும் கண்ணு கெட்டுற தூரத்தில் வர்ற மாதிரி தெரியல. பார்த்து பார்த்து நிராசை அடைஞ்சு திரும்ப வந்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட, தன் கணவர்கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன், ரொம்ப தூரத்துலையும் பார்த்துட்டேன், யாரும் வரா மாதிரி தெரியல. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது உண்மை, வல்லாஹி மா கதிப்து வலா குதிப்து, நானும் பொய் சொல்லவில்லை, என்னிடமும் பொய் சொல்லப்படவில்லை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தி உண்மை, எனக்கு சொன்ன அந்த கூட்டம் கண்டிப்பா வரும், நீங்க திரும்ப இன்னொரு முறை போய் என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு மனைவியும் போய் பார்க்குறாங்க. தாமதமா என்ன செய்யுது, ஒரு கூட்டம் வருகிறது. அவங்க கிட்ட போய் மனைவி சொல்றாங்க, முஸ்லிம்களிலே ஒருவர் அங்கே சாக இருக்கிறார், கடைசி தருணத்தில் இருக்கிறாரு, அவருடைய ஜனாசா தொழுகையில நீங்க எல்லாம் பங்கெடுக்கிறதுக்காக வாங்க அப்படின்னு பொதுவா சொல்றாங்க, யார் என்று சொல்லவில்லை. உடனே அவங்க கேட்கிறாங்க, யார் அவர், அவரது பெயர் என்ன அப்படின்னு கேட்ட போது மனைவி சொல்றாங்க, அபூதர் அல் கிஃபாரி. அபூதர் தான் என்ன செய்ய போறாரு, சாகரத்துக்கு இருக்கிறாரு, நீங்க எல்லாம் வாங்கன்னொன்னே உடனே அவர்கள் எல்லோரும் கவலையோடு கண்ணீரோடு அழுது கொண்டே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, அவர் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல மரணிக்க போறாரா அப்படின்னு சொல்லி வேதனோடு வந்து பார்த்தா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத் ஹால்ல மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசியத்து செய்கிறாங்க, உங்களில் யார் எனக்கு தொழ வைக்க வேண்டும், எனக்கு கஃன் இட வேண்டும் என்றால் அரசாங்க பொறுப்பிலே இல்லாத ஒருவர் தான்.
அரசாங்க பொறுப்புல இல்லாத ஒருத்தர் தான் எனக்கு என்ன செய்யணும், கஃன் இடணும், ஜனாசா வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த கூட்டத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்ப வர்ற நேரம் அது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் என்ன இருக்கு, ரபதான்ற அந்த இடம், பாலைவன பகுதி இருக்குது. இப்போ ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு தாமதமா வரும் பொழுது அந்த கூட்டத்துல யார் இருந்தா, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் அரசாங்க பொறுப்புல எதுலையுமே இல்லாமல் அதிலிருந்து விலகிய மக்கள்ல ஒருத்தவரா அவர் இருந்தாங்க. அவங்க தான் கஃனிட்டாங்க, அவங்க தான் ஜனாசா தொழுக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடத்தினார்கள். இப்படி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் தனிமையாக வெட்ட வெளியிலே பாலைவனத்திலே அமைந்தது என்று என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் மக்களோடு மக்களாகத்தான் கலந்து வாழ வேண்டும். எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மக்களை விட்டு அவர் என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது. மக்கள் தரக்கூடிய துன்ப துயரங்களை அவர் சகித்து பழகணும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவர் இறந்து அவருக்காக 40 பேர் தொழுதா, அல்லது ஷிர்க் வைக்காத 100 பேர் தொழுதா, அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அந்த இறந்து போன மனிதருக்காக ஏத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம இறந்த பிறகு நமக்காக தொழுகிற ஒரு 40 பேரையாவது நம்ம என்ன செய்யணும், சம்பாதிச்சு வச்சுக்கணும். ஒரு 100 பேரையாவது நாம சம்பாதிச்சு வச்சுக்கணும். இது சிட்டியை விட்டு வெளியே போயிட்டா கிடைக்குமா? இல்லை, மக்களோட மக்களா வாழ்ந்து அவங்களோட இருந்தாதான், கலந்து இருந்தாதான் நடக்கும். இருப்பினும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, சோதனைகள் அதிகமாகும் போது, குழப்பங்கள் அதிகமாகும் போது, அந்த சோதனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நாம ஆளாகிடுவோம் என்ற ஒரு சூழல் வரும் பொழுது, அந்த குழப்பங்களிலே இருந்து நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க முடியாது, நம்முடைய தீனை நம்மால் பாதுகாக்க முடியாது என்ற ஒரு சூழல் வரும் பொழுது அவர் தனித்து போகுவது சிறந்தது. அதைத்தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். சஹாபாக்களிலே அவங்களுடைய ஆட்சி காலத்திலே யஸீத் இப்னு முஆவியா, இறுதி சஹாபிய ஆட்சியாளரான முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அவங்களுடைய மகனுடைய ஆட்சியில நடந்த சில அரசியல் குழப்பங்கள்னால அந்த அந்த அரசியல் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒதுங்கினார்கள். சில அரசியல் குழப்பங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, பெரிய அளவில் நடந்துச்சு. அதிலிருந்து அவர்கள் விலகி தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த மாதிரி ரபதா என்ற ஏரியாவில் அவர்கள் ஒதுங்கினாங்க. அங்கேயே அவர்களுக்கு மரணமும் வந்தது அப்படிங்கிறத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவும் குழப்பங்கள் சமயங்களில் ஒருவர் விலகி விடுவதுதான் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு முன்னறிவிப்பா செஞ்சாங்க. மக்களிடையே ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே குழப்பங்கள் அதிகமாகிவிடும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மூமின் ஆடுகளை தன்னோடு ஓட்டிக்கொண்டு மலைப்பகுதிகளுக்கு சென்று விடுவான், தனிமையிலே சென்று விடுவான். அன்னைக்கு அவனுக்கு ஆடுதான் சிறந்த உணவாக, சிறந்த பொருளாக இருக்கும் அப்படின்னு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, குழப்ப சமயத்தில் அந்த மாதிரி ஒதுங்கலாங்கிறதையும் என்ன செய்யறாங்க, நமக்கு காட்டி தர்றாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வகையில தான் ஒதுங்கி போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மரணம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, தனிமையில் அமைந்தது. தனிமையில் அமைஞ்சாலும் அல்லாஹ் அவருக்காக தொழுகிற ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சான், அனுப்பி வச்சாங்கிறத பார்க்கிறோம்.
அடுத்து அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், இவர்களுடைய மரணம் எப்படி அமைந்தது அப்படிங்கிறது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக வருவதை நாம் பார்க்கிறோம். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்துஹு மக்காவுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர். ஃபத்துஹுக்கும் மக்காவுக்குன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்லை, ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றாலும் அவர் எதுல வந்துருவாரு? சாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்களில் முதலாம் அவர்கள் என்கிற அந்த பட்டியல்ல வந்துருவாங்க. அதே மாதிரிதான் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். இவங்களுக்கு மரணம் நெருங்கிய போது மக்கள் எல்லோரும் சந்திக்க வர்றாங்க அவரை. ஆனா அவர் யாரையுமே பார்க்காம செவுத்த பார்த்து திரும்பி அழுது கொண்டே இருக்கிறார். அப்போ சந்திக்க வந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஏன் அழுவுறீங்க? இந்த உலகத்தை விட்டு பிரிய போறோம் என்கிற கவலையில அழுவுறீங்களா, அல்லது மரணத்தின் வலியையும் வேதனையையும் நினைத்து நீங்கள் அழுவுறீங்களா? ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இந்த 2 விஷயத்துக்காகவும் அழுவல. நான் எதுக்காக அழுவுறேன் அப்படின்னா, நான் எனது வாழ்க்கையில் 3 கட்டங்களை சந்தித்திருக்கிறேன். ஒரு கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கடுமையாக எதிர்த்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அப்படி எதிர்த்த நாட்களில் அவரை நான் கொன்று விடுவதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு. அந்த காலத்தில் அல்லாஹ் எனக்கு மௌத்தா கொடுத்திருந்தா நிச்சயம் நான் நரகவாசிகளில் ஒருவனாத்தான் ஆயிருப்பேன். கன்ஃபார்மா சொல்றார், நிச்சயம் நானு நரகவாசிகள்ல ஒருவனாத்தான் ஆயிருப்பேன். ஆனா அல்லாஹ் அதுல இருந்து என்னை பாதுகாத்து விட்டான். அந்த கட்டத்தை நான் இப்ப நினைச்சு பார்க்கிறேன் அப்படிங்கிறார். 2வது கட்டம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்து அவர்களுடைய கரத்திலே கலிமா கூறி இஸ்லாத்தை தழுவிய அந்த கட்டத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல நபி அவர்கள் மேல உள்ள மரியாதையினால் அவரை நான் என் கண்கள் முழுக்க பார்க்கவில்லை. நேருக்கு நேராக அவரை நான் கூர்ந்து பார்க்கவில்லை. யாராவது நான் இஸ்லாத்துக்கு வந்த புதுசுல நபி அவர்களை பற்றி கொஞ்சம் வர்ணித்து சொல்லுங்களேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க மேல உள்ள மரியாதையினால அவங்கள நான் சரியாவே பார்க்கல. இந்த காலகட்டத்தில் நான் இறந்து போயிருந்தா நான் சொர்க்கவாசியாக ஆகியிருப்பேன் என்று ஆதரவு வைக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, உறுதியா சொல்றத சொல்ல வேண்டியதை உறுதியா சொல்றாரு, ஆதரவு வைக்க வேண்டியதை ஆதரவு வைக்கிறார். நான் ரசூலுல்லா மேல உள்ள அவ்வளவு மரியாதை எனக்கு இருந்துச்சு, அவ்வளவு பிரியம் அவங்க மேல எனக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு மௌத்த கொடுத்திருந்தா சொர்க்கவாசியா நான் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் எனக்கு கொடுக்கல. 3வதா, பல்வேறு பொறுப்புகளில் நாம் பொறுப்பு வகித்தோம். அதாவது அரசியல் விவகாரங்களை குறித்து அவர் சொல்லி காட்டுறார். 10 வருஷம் அவர் மிஸ்ருடைய ஆளுநரா இருந்திருக்கிறார். யாரு? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அரசியல் பொறுப்புகள்ல சில காரியங்களை செஞ்சோம். அந்த காரியங்கள் விஷயத்திலே நான் சரியாக நடந்தேனா இல்லையா, அது தவறா சரி ரைட்டா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இந்த நிலையை குறித்து தான் என்ன செய்றேன், அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதிக்கட்ட நேரத்தில் என்ன செய்றாங்க, பேசுகிறார்கள். இருப்பினும் நான் சேமித்த சேமிப்புகளில் மிகப்பெரியது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா எனக்கு கை கொடுக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். 2 விஷயத்தையும் அவர் செய்கிறார்.
பயப்பட வேண்டிய விஷயத்த பயப்படுறாரு, ஆதரவு வைக்க வேண்டிய விஷயத்த ஆதரவு வைக்கிறார். ஒரு முஸ்லிம் இப்படிதான் பயணிக்கணும். எப்படி? பயம் மற்றும் ஆதரவுக்கு இடையில தான் என்ன செய்யணும்? பயணிக்கணும். நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நமது பாவங்களை மன்னிப்பான் என்கிற ஆதரவும் இருக்கணும். அதே நேரத்தில் நம் பாவங்களுக்காக அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ என்கிற அச்சமும் பயமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும்போது அல்லாஹ் நாம எதிர்பார்த்ததை கொடுக்கிறான், நாம பயந்ததிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறான். அந்த அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சேமித்த சேமிப்புல ரொம்ப பெருசு லா இலாஹ இல்லல்லாஹ், இது எனக்கு கை கொடுக்கும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இறுதியா சொன்னாங்க, மக்களே, நான் இறந்து விட்டால் என்னை வேகமா சுமந்துட்டு போயிடுங்க, சுமந்துட்டு போய் அடக்கம் பண்ணுங்க. அடக்கம் பண்ணிட்டு உடனே என் கபரை விட்டு நீங்கள் கலைந்து சென்று விடாதீர்கள். என் கபரை சுத்தி கொஞ்ச நேரம் நில்லுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை மக்களுக்கு பங்கு வைக்கக்கூடிய நேரம் அளவுக்காவது நீங்க நில்லுங்க. அப்படி நீங்க நின்றீங்கன்னா உங்க மூலம் கொஞ்சம் நான் ஆசுவாசம் அடைந்து கொள்வேன். மேலும் என் இறைவனின் தூதர்கள் வந்து என்னிடத்தில் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு என்ன பதிலை நான் சொல்ல வேண்டும் என்று நான் என்ன செஞ்சுப்பேன், கொஞ்சம் தெரிந்து கொள்வேன், தயாரித்துக் கொள்வேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. உடனே என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. அது உண்மைதானே. கபறுகள்ல நாம மக்களை அடக்கிட்டு நாம எப்ப கலைஞ்சு போறோமோ அப்பதான் என்ன செய்யப்படும், அவர்களுக்கு அங்கே உயிர் ஊதப்படும். பிறகுதான் கேள்வி கணக்குகள் என்ன செய்யப்படும், ஆரம்பிக்கப்படும். அந்த அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது மாதிரியான ஒரு வசியத்தை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இந்த கபர் மன்னரை வாழ்க்கையை குறித்தும் அவர்கள் எவ்வளவு பயந்து அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள். கபரிலே கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கும் அவர்கள் என்ன கடுமையான பயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண் கொண்டு பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற பாக்கியம் பெற்ற ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து பழகியதற்காகவே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? இதில் அவர் எவ்வளவு அமல் செஞ்சிருப்பார், எவ்வளவு ஜிஹாது செஞ்சிருப்பார். ஒரு சஹாபி கிட்ட நம்மளோட தாண்டி தானங்க இருக்கும் இறையச்சம், அமல், ஈமான், தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாமே. அப்ப அப்படிப்பட்ட நபித்தோழர் மன்னரை வாழ்க்கைக்காக என்ன நான் தயார்படுத்திக்கணும், வானவர்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு நான் தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு கடுமையாக தயாராக வேண்டி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மன்னரை என்பது எனது மறுமையின் முதல் வீடு. அதுல வெற்றி கிடைச்சாதான் அடுத்தடுத்து வெற்றியை நாம எதிர்பார்க்க முடியும், கனவு காண முடியும். மறுமையின் முதல் வீடான மன்னரையிலே நாம் தோற்று போய்விட்டோம் என்றால், அதிலேயே நமக்கு தண்டனை ஏற்படுத்தப்படும் என்றால், அதிலே நமக்கு மன்னிப்பு கிடைக்காவிட்டால் அடுத்தடுத்த கட்டம் அதை விட இலகுவா இருக்காது, கடுமையா இருக்கும், அதை விட மோசமா இருக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ற செய்தி. அதனாலதான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய அமல்களை, நிறைய நற்செயல்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமாக சேர்த்து குவித்து அவர்கள் செய்திருந்தாலும் கடைசியில் அவர்களை அஞ்ச வைத்தது இந்த மன்னர வாழ்க்கை, கபரு வாழ்க்கை. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை இந்த இடத்திலே நாமெல்லாம் ஞாபகப்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னரை வாழ்க்கை குறித்து 4 விஷயங்களை சொன்னாங்க. அந்த 4 விஷயங்களும் உண்மை, யதார்த்தம். மன்னரைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுகிற சமயத்தில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஇது லிமிஸ்லி ஹாதா,
மக்களே, இது போன்ற இடத்துக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இது பைத்துல் வஹ்ததி, பைத்துல் தீகதி, பைத்துல் துல்மதி, பைத்துல் தூதி அப்படின்னு 4 விஷயத்தை சொல்றாங்க. மக்களே, இதுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திங்க. ஏனென்றால் இது தனிமையின் வீடு. மன்னரை என்பது என்னங்க? தனிமையின் வீடு. துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம செஞ்ச அமலை தவிர வேற எதையும் நாம துணைக்கு கூட்டிட்டு போகவே முடியாது. ரெண்டாவது என்னது? பைத்துல் தீகி. இது ரொம்ப நெருக்கடியான வீடு, ரொம்ப குறுகலான நெருக்கடியான வீடு. உண்மைதானே? நீளம் எவ்வளவோ அகலம் எவ்வளவு, எல்லாருக்கும் எவ்வளவோ அதுதான். எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனரா இருந்தாலும் அவருக்கு என்னதான்? சின்ன குழி தான். அந்த குறுகிய அந்த குழியில் தான் நாம் இருக்க வேண்டும். அடுத்து என்னது? பைத்து துல்மதி. அது இருள் நிறைந்த வீடு. கபிரிஸ்தான் என்னது? அது இருள் நிறைந்த வீடு. 4வதா சொல்றாங்க பைத்து தூதி. புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்த வீடு. நாம அடக்கம் செஞ்ச பிறகு நம்முடைய உடல்களை என்ன திங்க போகுது? புழு பூச்சிகள் தான் என்ன செய்ய போகுது? திங்க போகுது. அதுதான் அங்கே நிறைந்து இருக்க போகுது. இதை கருத்துல கொண்டுதான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையை பற்றி நம்முடைய உள்ளத்திலே பதியும் வகையில் சிறந்த கருத்துக்களை என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் மன்னரையில பல விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் சஹாபாக்கள் மன்னரை வாழ்க்கையை குறித்து அதிகமாகவே அஞ்சினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் மறுமைக்கு எப்படி அஞ்சுகிறோமோ, நரகத்திற்கு எப்படி அஞ்சுகிறோமோ, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு எப்படி நாம் அஞ்சுகிறோமோ, அதே போன்று நம்முடைய மரணத்துக்கு பிறகு உள்ள இடை வாழ்க்கையான இவ்வுலகுக்கும் அவ்வுலகுக்கும் இடை வாழ்க்கையான இந்த மன்னரை வாழ்க்கைக்கும் நாம் அஞ்ச வேண்டும். அதற்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை கணக்கச்சிதமாக பயன்படுத்தி நிறைய அமல்களை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் என்பது அடிக்கடி அமையாது, எப்போதாவது தான் அமையும். பாருங்க, இந்த ரமலானே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த ரமலான் இப்போதுதான் ஆரம்பித்ததை போன்று இருக்கிறது. அதற்குள் முதல் 10 முடித்துவிட்டு 2வது 10 அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 2வது 10 முடிகிற தருணத்தில் என்ன செய்து இருக்கிறது. காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் வேகமா போகுது. அந்த ஓட்டத்துல நம்மையும் அது அழைத்து செல்கிறது. அப்படித்தானே? காலம் மட்டும் போகல, நாமளும் கூடவே சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். யாராவது காலம் மட்டும்தான் போகுது, நாம் அப்படியே தான் இருக்கிறோம், நமக்கு வயசாகல, நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார். அவரை விட ஒரு பெரிய ஏமாளி யாரும் இருக்க முடியாது. எனவே இந்த மன்னரை வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாம் நிறைய அமல்களை சேகரிக்கிற நன்மக்களாக மாறுவோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.